Hi students, chemistry third year green chemistry பார்க்க போறோம். இல்ல second unit green solvents. Solvent selection எப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா distribution coefficient, selectivity check பண்ணுவாங்க, insolubility of solvent, recoverability, density, interfacial tension, chemical reactivity, viscosity, vapor pressure and freezing point, availability and cost, toxicity and flammability. இது எல்லாமே நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு solvent selection நடக்குது. Then Diels-Alder reaction. The most important method to form cyclic structure is well-known Diels-Alder reaction. இப்போ மேலிக் ஹைட்ரைட் வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மேலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ண மேலிக் ஆசிட் கூட ஃபியூரான் ஆட் பண்ணி ஃபியூரான் கூட ஆட் பண்ணும்போது நம்ம வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அது ரூம் டெம்பரேச்சரில் தான் நடக்குது. நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அடக்ட். செகண்ட் வந்து சைக்ளோபென்டாடைன் ப்ளஸ் என்-செக் பியூட்டைல் மேலிமைடு. நமக்கு ப்ராடக்ட் அடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூரான் அண்ட் மேலிக் ஆசிட் எடுத்துக்கோம். மேலிக் ஆசிட்க்கு வந்து மேலிக் அன்ஹைட்ரேட் கூட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம்னா நம்ம மேலிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அயானிக் லிக்விட். அயானிக் லிக்விட் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்டெபிலிட்டி அண்ட் லோ வேப்பர் ப்ரெஷர், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, லிக்விட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், ஹை ஹீட் கெப்பாசிட்டி, நான் ஃப்ளேமபிலிட்டி, இது எல்லாமே அயனிக் லிக்விட்கான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இதில் வந்து லூப்ரிகண்ட் அடிக்டிவ்ஸ், லிக்விட் கிறிஸ்டல்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெட்டீரியல்ஸ், ஹீட் ஸ்டோரேஜ், எலக்ட்ரோலைட்ஸ், அனலைட்ஸ், செப்பரேஷன், சால்வெண்ட்ஸ், இது எல்லாமே இதுக்கான ஒரு டைப்ஸ். தென் அயனிக் லிக்விட்ஸ் ஆர் salts with melting point below ambient temperature. They are composed solely of anions and cations. No water is present. Their regular order structure gives them very different properties to conventional liquids. நெக்ஸ்ட் ஹெக் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஹெக் ரியாக்ஷனுக்கு வந்து அரைல் ஹாலைட்னா பென்சாயிக் அன்ஹைட்ரேட் கூட நம்ம அல்கின் கூட ரியாக்ட் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் நம்ம பேஸ் வந்து அயனிக் லிக்விட் தான் அதில் இருக்க பேஸ். ஸோ நமக்கு மீடியம் ப்ரொவைட் மீடியம் தட் டிசால்வ் பெலடியம் கேட்டலிஸ்ட் கூட டிசால்வ் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட் ரெண்டுமே ஈஸியாக செப்பரேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் ஹெக் ரியாக்ஷனோட வேலை. Next, Suzuki reaction. Room temperature ionic liquid with pencil bismidazole cationic nucleic was prepared. Suzuki reaction have been studied when different catalyst PDCl2, PDOAC twice, PDN heterocyclic carbene complex 3 were used in room temperature ionic liquid. இல்லை நம்ம ஹெக் ரியாக்ஷனுக்கும் சுசுகி ரியாக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுற பேஸ் வந்து அயனிக் லிக்விட் தான். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் எடுத்திருக்கோம். தென் epoxidation of alkene using chiral manganese 3 saline has been successful in a mixture of C4C1. Then since ionic liquid is solidified at 0 degree, the reaction requires CH2Cl2 to form a homogeneous solution. The catalyst and ionic liquid can be recycled with slight drop in enhances selectivity. Gas chromatography. Gas chromatographyல நம்ம சாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சாம்பிள் வந்து நம்ம சிரிஞ்ச் மூலிமா தான் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதில் இன்ஜெக்ஷன் பாட்டில் நம்ம சிரிஞ்ச் மூலிமா இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இன்ஜெக்ஷன் பாட்டில். தென் சாம்பிள் vaporize and is forced into the column by the carrier gas. அதில் வந்து மொபைல் கேஸ் which is gas chromatography is usually used in the helium gas தான். ஹீலியம் தான் அதிகமாக நம்ம கேரியர் கேஸில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் components of the sample mixture interact with the stationary phase so that different substances take different amount of time to elute from the column. நம்ம இன்ஜெக்ஷன் பாட்டில் சிரிஞ்ச் மூலிமா நம்ம சாம்பிள் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். கேரியர் கேஸில் நமக்கு யூஸ்வலாக நம்ம ஹீலியம் தான் எடுத்திருப்போம். ஸோ அது வேப்பரைஸ் ஆகும்போது காலமில் நமக்கு அது ரொட்டேட் ஆகிட்டே வரும். நம்ம டிடெக்டர் மூலிமா அதை பார்ப்போம். ஸோ நமக்கு ரெக்கார்டர் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கார்டில் நம்ம அது அனலைஸ் பண்ணிகிட்ருப்போம் ரெக்கார்டரில் டிடெக்டரில். ஸோ ரெக்கார்டரில் நம்ம அதை நோட் பண்ணி விசிபிளாக நம்ம பார்க்க முடியும். The separated compound pass through a detector. Electronic signals collected over time are sent to the gas chromatography software and a chromatogram is generated.
அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இது வந்து ஹை ரிசொல்யூஷன், வெரி ஹை சென்சிட்டிவிட்டி, டிடெக்ட் டவுன் டு 100 ppm, வெரி குட் precision and accuracy, very good separation time, fast analysis is possible, small sample is needed, good detection system, quantitatively analysis. Disadvantages: sample must be volatile, dirty sample choke the capillary. Next, supercritical CO2. சூப்பர் கிரிட்டிக்கல் கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம். அப்படின்னா இதில் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி நடக்குது. நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. தேர்ட் ஒன் நேச்சுரல் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபோர்த் ஸ்டெப் ட்ரை கிளீனிங் இண்டஸ்ட்ரி. இதில் கெமிக்கல் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் ரீப்ளேஸ் த சால்வெண்ட், நேச்சுரல் ப்ராடக்ட்லையும் நமக்கு ரீப்ளேஸ் த சால்வெண்ட் தான் நடக்கும். சால்வெண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். தென் ட்ரை கிளீனிங் இண்டஸ்ட்ரியில் குளோரினேட்டட் சால்வெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். அவைலபிள் இன் லெஸ் தென் 99.9% பியூர் ஃபார்ம், நான் டாக்ஸிக், ஈஸிலி ரிமூவ்ட் அண்ட் ரீசைக்கிள் and can be disposed of with no net increase in global CO2. Dry cleaning na enna paakalam. Supercritical carbon dioxide can be used instead of perchloroethylene or other undressable solvent for dry cleaning. Detergents that are soluble in CO2 improves the solvating power of the solvent. Disadvantages: supercritical CO2 sometimes intercalates into buttons, and when the SED is depressurized, the buttons pop or break apart. Decapsination: once the initial moisturizing phase has completed, decapsinated coffee beans are placed in a extracted நம்ம coffee beans நம்ம அதாவது soak beans நம்ம add பண்றோம். Then supercritical pressurized CO2 between 250 and 300 times the regular atmospheric pressure is used. At high pressure, CO2 dissolve caffeine. The caffeine is removed from the CO2 with water.